அடியஸ்ட் நியூ ப்ரமோ குழலி வந்து மயில்கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க. மயில் இருந்துட்டு நான் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்றாங்க. என்னோட வீட்டுக்கு மட்டும் அமுச்சிடாதுங்க அப்படின்னும் குழலிக்கு கோவம் வந்துட்டு கன்னத்துல பலாருன்னு விடுறாங்க. மயிலோட கன்னத்தில் என் தம்பியை ஏமாத்திட்டு நீ என்னடனா தப்பு பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு அப்படி நல்ல மாதிரி நடிச்சு நாடகமாக போட்டுக்கிட்டு இருக்கேன்றாங்க. ஆனாடி உன்ன மாதிரி ஆளை நம்பவே கூடாது. இந்த அளவுக்கு மோசமாக கேவலமான ஒரு பொம்பளையா இருக்க. உனக்கு அசிங்கமா இல்லை இப்படியெல்லாம் நடிக்கான்றாங்க. எவ்வளவோ குழலிக்கிட்ட பேசி பார்க்குறாங்க தங்கமயில். ஆனால் காது கொடுத்து கூட கேட்கறது இல்லை அவங்க. அதுக்கப்புறமா எதிர்த்து வீட்டுக்காரங்களுக்கு தெரிய வருது. அப்பத்தாவுக்கு இந்த வீட்டில் ஏதோ பயங்கரமான ஒரு சண்டைன்னு மட்டும் தெரிய வருது. பழனி இருந்துட்டு அந்த வீட்டில் ஏதோ சண்டை இல்லைம்மான்றாங்க. ஆமாடா என்ன சண்டைன்னு தெரியல, என்னவா இருக்கும் அத்தான்றாங்க. எனக்கும் ஒன்றும் புரியாம தான்டா இருக்கு, ஏதோ சண்டை என்னன்னு தெரியலன்னுவாங்க. எல்லாரும் வந்திருக்காங்கடான்றாங்க. என்னவா இருக்கும், இப்போ அந்த வீட்டுக்குள்ளார போகவும் முடியலையே அப்படின்வாங்க. சுகன்யா இருந்துட்டு அந்த வீட்டில் என்ன சண்டை நடந்தால் நம்மளுக்கு என்னங்க, சுகன்யா எப்படி இருந்தாலும் அது என் அக்கா குடும்பம் என் மச்சா குடும்பம் அப்படியே விட்டுட்டெல்லாம் இருக்க முடியாது. நான் என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வரேன்னு பழனி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் சும்மா நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போதான் என்ன நடந்தாலும் சரி நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்போதான் கிளம்புறாங்க. இங்கே சக்தி வேணும் முத்தி வேணும் வந்துடுவாங்க, தடுக்கிறாங்க. எல்லாத்தையுமே மீறி அப்போதான் அங்கே கிளம்பி போகிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.